2 வருஷமா தொறக்காத ஒரு வீட்ல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு டிவி, அந்த டிவிய பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அசையாத ஒரு உருவம். கதவ உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்த அதிகாரிகள் காத்திருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. உங்கள் தாடிக்காரன் தேடல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மர்மமான மரணம். 1965 அக்டோபர் 19 லண்டன்ல இருக்கக்கூடிய கேமர்ஸ்மித் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல லாரன்ஸ் அப்புறம் லிரிஸ்க்கு கடைசி பொண்ணா பிறக்குறாங்க ஜாய்ஸ் கேரோல் வின்சென்ட். ஸோ இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாமே கேரோலுக்கு 11 வயசு ஆகிற வரையும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் பொறுப்பாக வளர்க்க வேண்டிய அவங்க அப்பாவும் பொறுப்பாக அவங்கள வளர்க்காமல் விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அக்கா தான் அவங்கள பொறுப்பாக வளர்க்குறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. அவங்க அம்மா இறந்ததுலேருந்து மீண்டு வந்து நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. 1985 அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் செக்ரட்டரியாக வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வராங்க. ஆனால் இது எல்லாமே மார்ச் 2001 வரையும் தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஜாப்பை அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு டொமஸ்டிக் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஹோட்டலில் கிளீனிங் வேலைக்கும் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஹை பேயிங் ஜாப்பை விட்டுட்டு அவங்க ஏன் ஹோட்டலில் கிளீனிங் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியலை. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இவங்க ஏன் அஃபீஸ் பண்ண பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் இவங்களை யாராவது அஃபீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இவங்க சுற்றி இருந்த எல்லாருமே எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருந்து அவங்களோட கான்டாக்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வளர்த்த இவங்க அக்காக்கிட்ட இருந்தே ஃபுல்லாகவே கான்டாக்டில் இருந்து காணாமல் போயிடுறாங்க. கேரல் அஃபிஷியலாக பாதிக்கப்பட்டிருப்பா அப்படின்னு நினச்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே அவள் கொஞ்ச நாள் தனியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுறாங்க. ஸோ அப்படியே 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது பெட்ஷீட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. பெட்ஷீட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம ஊரில் ஒரு 4-5 வீடு இல்லை 10-15 வீடு கட்டிட்டு ஸோ 2-3 பாத்ரூம் காமன் பாத்ரூம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிறது தான் பெட்ஷீட் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அங்கே அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 வருஷத்துக்கு அப்பார்ட்மெண்ட்டோட பாதி ரெண்ட் மட்டுமே அவங்க பே பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு பாதி ரெண்ட் மட்டுமே பே பண்ணிட்டு வர்றதுனால அப்பார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே செட்டில் பண்ண சொல்லி இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, லெட்டர் மேலே லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்ததுனால கேரோல்கிட்ட இருந்தோ எந்த ஒரு ரிட்டர்ன் லெட்டரோ இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த கேரல் வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஜனவரி 25, 2006 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதிகாரிகள் கேரளோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு கதவை தட்டுறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் உள்ளே ஒரு டிவி ஓடுற சவுண்ட் மட்டும் நல்லா கிளியராக கேட்குது. ஸோ ரொம்ப நேரமாக கதவை தட்டுறாங்க. ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படின்றதுனால இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, டோரை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது, உள்ளே ஒரு டிவி ஓடிட்டுருக்கு. ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு உருவம் அந்த டிவியை பார்த்துட்ருக்கு. இவங்க நிறைய டைம் கூப்பிடுறாங்க, கேரல் கேரல் கேரல்னு. ஆனால் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது மிக பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். 90% உடல் அழுகி போனால் ஒரு உடம்பு தான் அங்கே இருக்குது. உடம்புன்னு கூட சொல்ல முடியாது, வெறும் எலும்பு கூட மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. ஸோ இது யார், இது கேரளா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அந்த உடம்புல கிடையாது. ஏன்னா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளோட டென்டல் ரிப்போர்ட்டை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டும் சேமாக இருக்குது. அவங்களோட இறப்புக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. அப்படின்றதுனால ஏற்கனவே இவங்களுக்கு ஆஸ்துமா அப்புறம் அல்சர் நோய் இருந்ததுனால இவங்க இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
முடிவு பண்ணி மரணம் இயற்கையாகவே நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம். முதல் சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனதாக சொல்லப்பட்ட இவங்க எப்படி 2 வருஷமாக அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கான ரெண்டலை பே பண்ண முடியும்? ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க அஃப்யூஸால் பாதிக்கப்பட்டாங்கல்ல, ஸோ அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து இவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸில் பாதி ரெண்ட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே பே பண்ணியிருக்காங்க 2 வருஷமாக. கேரல் இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியாமலே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷமாக இபி பில் பே பண்ணலன்னா இபி லைன் கட் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கான ரீசன் என்னென்னா, இவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஜாப்பில் இருந்தாங்க. இவங்க அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருந்ததுனாலையும் இபி பில் ஆட்டோமேட்டிக்காக இவங்க அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அதனால் இபியும் கட் ஆகலை. ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் 2 வருஷமாக டிவி ஓடிக்கிட்டு இருந்தது, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பெட்ஷீட் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு மூவ் ஆனாங்களே, அப்போது இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே ஒரு பெரிய மால் இருக்குது. ஓகே, அங்கே எப்பயுமே சத்தமாக இருக்கிறதுனால அந்த சவுண்டும் இந்த சவுண்டும் ஒன்றும் பெருசாக யாருமே கண்டுக்கல. அடுத்த சந்தேகம், ஸோ உடம்பு அழுகி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த உடம்பு அழுகும்போது ஒரு ஸ்மெல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே 2 வருஷமாக பேசாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு மாலுக்கு கீழே இருக்கிறதுனால இந்த மாலில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அங்கேருந்து வந்த ஸ்மெல்லும் இந்த ஸ்மெல்லும் சேமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பெரிய அளவில் யாரும் எதையுமே கண்டுக்கல. ஸோ வழக்கம் போல் வர்ற ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டாங்க. ஸோ இவங்க பக்கத்து வீட்டில் இவங்க பேசாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணப்பட்ட ஒருத்தவங்க மனசளவில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிற யாரு கூடயுமே அட்டாச்மெண்ட் ஆகாமல் தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கேஸ் என்ன முடிக்கணும், என்ன பார்க்கலான்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.